என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கழுகை போல உங்களுக்கு புது பலனை கொடுத்து உங்களை நடத்துகிற தேவன். நீங்கள் அவருக்கு காத்திருந்தால் அவர் பலன் கொடுப்பார். காத்திருக்கவில்லை என்றால் பலன் கிடைக்காது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து நம்முடைய பலனை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பல வேளைகளில் ஒரு நாளை துவங்கும் பொழுது அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் சில காரியங்களை குறித்து பயப்படுகிறீர்கள். மனுஷரால் உண்டாகிற சில அவமானங்கள், நிந்தைகள் இவைகள் உங்களை கலங்க பண்ணுகிறது. சரி, இந்த கலக்கத்திற்கு என்ன பதில் என்றால், அது சில வேளைகளில் தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஆகவே அதை நினைத்து கலங்குகிறீர்கள், குழம்புகிறீர்கள், பயப்படுகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவருடைய வார்த்தை தான். இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இந்த வசனம் துவங்கும் பொழுது, நீதியை அறிந்தவர்களே, என் வார்த்தை இருதயத்தில் பதித்தவர்களே, கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் யார் தெரியுமா? நீதியை அறிந்தவர்கள். அநீதி செய்கிற மக்களுக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் நீதியுள்ள ஜனங்கள். தேவன் உங்களை நடத்துகிறார். அநீதியுள்ள ஜனங்களுக்கு அடுத்த காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். வெறும் நீதியுள்ள ஜனங்களே என்று சொல்லவில்லை. வசனம் அழகாய் சொல்கிறது, என் வார்த்தையை இருதயத்தில் பதித்தவர்களே. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! நீங்கள் பயமில்லாமல் மனுஷரின் நிந்தைக்கும் தூஷணத்திற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்திருக்க வேண்டும். அதை மனனம் செய்ய வேண்டும். ஆகவேதான் நம்முடைய ஊழியத்தில் சிறு குழந்தைகளை இள வயதிலிருந்தே வசனத்தை படிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளுக்காக ஒரு 200 மனன வசனங்கள் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு 200 வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? சொல்லிக் கொடுங்கள். வசனம் இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பிள்ளைகள் நீதியின் பாதைகளில் நடப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதியை அறிந்தவர்களே, என் வார்த்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே பயப்படாமலும் கலங்காமலும் ஆண்டவருடைய வசனத்தை நம்பி இந்த நாளை துவங்குங்கள். வசனத்தை இருதயத்தில் பதித்து கொள்ள தீர்மானமிடுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல பிதாவே, நீதியை அறிந்தவர்களே, என் வார்த்தை இருதயத்தில் பதித்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வசனத்தை எங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுகிறோம். நாங்கள் இன்னும் நீதியை அறிந்து உம்முடைய வசனத்தை நேசிக்கிற மக்களாய் மாற்றுங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஏதோ சில காரியத்தை குறித்து பயந்து சில தூஷணங்களால் கலங்கி கொண்டிருப்பார்கள் என்றால் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரமப்பா. நீர் எல்லா சூழ்நிலைமையும் மாற்றுவீர். எல்லா காரியங்களிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுவீரப்பா. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை அவமானத்திற்கும் நிந்தைக்கும் ஒப்புக்கொடாதிரும் என்று உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். கிருபை தொடரட்டும். ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் இரட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீதியை அறிந்தவர்களே, இருதயத்தை வசனத்தில் பதித்தவர்களே, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கான மனன வசனம் என்ற இந்த சிறிய புத்தகத்தை வாங்கி பரிசாக கொடுங்கள். ஏன், நீங்கள் கூட படிக்கலாம். 200 சிறிய வசனங்கள் இருப்பிடத்தோடு மனதில் பதிந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதம் பெருகும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.